ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மலையாள மூவியான காட்டாளன் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பெரிய வில்லன் ஒருத்தன் தான் சின்ன வயசில் யானைகளை காட்டுக்குள்ளே கொன்று அதில் இருக்கிற தந்தத்தை எடுத்து வெளியே விற்று பணமாக்குறான். இந்த வேலையை தனியாக செய்ய முடியாதுங்கிறதுனால தனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்பை தான் கூடயே வச்சுக்கிறான். சாப்பாடு போட்டு பல வருஷங்களாக வச்சிருக்கான். அவங்கள ஒரு கட்டத்தில் அடிமைத்தனமாக பண்ணிடுறான். இவனை நம்பி பொழைக்கிற மாதிரி பண்ணிடுறான். அவன் எது பண்ணாலும் எது செஞ்சாலும் இவங்க யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பான். நாளடைவில் இவனும் பெரிய ஆளாகி ஒரு சிண்டிகேட்டையே ஃபார்ம் பண்ணிடுவான். அப்படி இவன் உருவாகிட்டு இருக்க சமயத்தில் ஆப்போசிட்லேயே அவனை எதுக்க எதிரிகளும் உருவாகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவனோட தந்தத்தை இவங்கிட்ட இருந்தே திருடிட்டு போயிடுவாங்க. அதை காப்பாற்றி கொடுக்க தான் நம்ம படத்தோட ஹீரோ உள்ள வருவாரு. வந்து காப்பாற்றியும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மக்களோட கஷ்டங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களை தானாவே நம்ம கிட்ட உதவிக்கு வர மாதிரி பண்ணி இந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணணும் தான் உள்ள வந்திருக்காங்கிறது நமக்கு போக போக தான் காட்டுவாங்க. ஒரு கட்டத்துல எல்லா வில்லன்களையும் கொன்னுட்டு அந்த பிசினஸை டேக் ஓவர் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பெரிய வில்லனுக்கான கான்டாக்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் இருக்கிறதுலே பெரிய டானு. அது யாருன்னா லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்துல கேமியோவா ஒரு டானா நடிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எல்லா தந்தங்களும் உடனே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாரு. இப்போ ஆள் செத்து போனதுனால அவனுக்கு கீழே ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருப்பாரு. அதோட இந்த கதையை முடிச்சிருவாங்க. கடைசீட்டில் செகண்ட் பார்ட்டுக்கும் லீட் அவுட்டு முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, மார்கோ, கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள் வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்டு படமாக இருக்கு. பிடிச்சவங்க தியேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.